நம்ம வடிவேலு அரிசி வாங்கலான்னு கடைக்கு போறாரு. அங்க வியாபாரி வந்து நெறைய விதமான அரிசிகள காட்டுறாரு. இந்த அரிசி வந்து ரூ. 1000, இந்த அரிசி ரூ. 1500, இந்த பிராண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரூ. 2000 அப்படின்னு சொல்றாரு. எல்லாத்தையும் பார்த்துட்டு வடிவேலு வந்து ஒரு பிராண்ட வந்து செலக்ட் பண்ணிடுறாரு. ஒரு மூட்டை அரிசிய வந்து ரூ. 1500 குடுத்து வாங்கிறாரு. இத வந்து வீட்டுக்கு கொண்டு போயிடுறாரு. மறுநாள் வராரு. அவருக்கு வந்து ஒரு 100 மூட்டை வாங்கலான்னு ஐடியா இருக்கு. அதுல வந்து எந்த பிராண்டுன்னு பார்த்து வியாபாரி கிட்ட பேசி ஒரு பிராண்ட செலக்ட் பண்ணிட்டாரு. அதுக்கான காச வந்து தன்னோட பேங்கோட லிங்க் பண்ணியிருக்க யுபிஐ மூலமா கேஷ வந்து வியாபாரிக்கு வந்து பே பண்ணிடுறாரு. இப்ப வியாபாரி அந்த 100 மூட்டைய வந்து லாரில ஏத்தி எங்க அனுப்பணும் அப்படின்னு கேட்கிறாரு. ஆக்சுவலா என்னன்னா, வடிவேலுக்கு வந்து 100 மூட்டைய வைக்கிறதுக்கான இடமே இல்ல. அப்பதான் வந்து புரோக்கர் ஒரு ஐடியா சொல்றாரு. அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு குடோன் இருக்கு. அந்த குடோன்ல என்ன பண்றாங்கன்னா, இந்த மாரி அரிசிகள்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. நீங்க வந்து அந்த ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு கமிஷன மட்டும் குடுத்தீங்கன்னா போதும். அப்படின்னு வந்து சொல்றாரு. இது நல்ல ஐடியாவா இருக்கேன்னு சொல்லிட்டு வடிவேலு என்ன பண்றாரு, அந்த அரிசி மூட்டைகள் எல்லாம் அந்த குடோன்லயே வச்சுருங்க. நான் அதுக்கான கமிஷன பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இதே அப்படியே நீங்க டைரக்ட்டா ஷேர் மார்க்கெட்டுக்கு வந்தீங்கன்னா, இதே போல நம்ப எப்படி வந்து ஒரு வியாபாரி கிட்ட இருந்து வடிவேலு அரிசிய வாங்குனாரோ, அதே மாரி நம்ப ஒரு புரோக்கர் கிட்ட இருந்து நம்ப வந்து ஷேர்ஸ வந்து பை பண்ண போறோம். அதாவது வடிவேலு வந்து எந்த பிராண்டுன்னு செலக்ட் பண்ண மாரி, நம்ப வந்து ஒரு புரோக்கர் அக்கவுண்ட்ல இருந்து எந்த ஷேர வாங்க போறோம். ரிலையன்ஸா, ஐடிசியா, HDFCயா என்ன ஷேருன்னு நம்ப செலக்ட் பண்ணி, நம்ப தான் வாங்க போறோம். ஏதாவது ஒரு ஷேர செலக்ட் பண்ணி எவ்வளோ குவான்டிட்டி அப்படிங்கிறத நம்ப சொல்லிடுவோம். உடனே வந்து அந்த ட்ரேடிங் அக்கவுண்ட் மூலமா வந்து புரோக்கர் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே பண்ணிடுவாங்க. எப்படி இங்க வடிவேலு வந்து 100 மூட்டை அரிசிய வந்து வாங்கி குடுத்தாரோ, அதே மாரி இங்க வந்து இந்த வியாபாரி என்ன பண்ணுவாருன்னா, 100 மூட்டை அரிசிய வந்து நமக்கு வித்துருவாரு. வடிவேலு எப்படி வந்து தன்னோட பேங்க் அக்கவுண்ட்லேருந்து யுபிஐ மூலமா கேஷ் பே பண்ணாரோ, அதே போல நம்ப என்ன பண்ணுவோம்னா, நம்பளோட யுபிஐ அக்கவுண்ட்லேருந்து ஷேருக்கான காச வந்து புரோக்கருக்கு வந்து பே பண்ணிடுவோம். இப்ப நெக்ஸ்ட் என்னன்னா, இப்ப வடிவேலுக்கு வந்து எப்படி வந்து அந்த அரிசி மூட்டைகள்லாம் வைக்கிறதுக்கு இடம் இல்லையோ, அதே போல இந்த ஷேர் எல்லாம் வந்து நம்ம பாதுகாப்பா வைக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஷேர நம்ம வாங்கியாச்சு. லாங் டெர்முக்கு வாங்கியிருக்கோம். இப்ப இத நம்ம பாதுகாப்பா வச்சிருக்கிறதுங்கிறது வந்து ரொம்பவே முக்கியம். எப்படி வந்து அந்த வியாபாரி வந்து ஒரு குடோன் காட்டி, இந்த குடோன்ல வந்து நீங்க பாதுகாப்பா வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாரோ, அதே போல நீங்க எந்தெந்த புரோக்கர் கிட்ட அக்கவுண்ட் வச்சிருக்கீங்க, அது ஜீரோதாவா இருக்கலாம், அப்ஸ்டாக்ஸா இருக்கலாம், இல்ல ஏஞ்சல் ஒன்னா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் அவங்க வந்து இந்தியாவுல 2 டீமேட் அக்கவுண்ட் தான் இருக்கு. எப்படி குடோன் அவரு சொன்னாரோ, அதே போல இந்த ஷேர்ஸ விக்கிறதுக்கான குடோன் வந்து இந்தியாவுல 2 தான் இருக்கு. ஒண்ணு NSDL, இன்னொன்னு CDSL. இந்த 2 குடோன்ல தான் அதாவது இந்த 2 டீமேட் கணக்குல தான் வந்து மேக்ஸிமம்னா எல்லா நிறுவனங்களும் இந்த 2 ஏதாவது ஒண்ணுத்துல வந்து டை அப் பண்ணி வச்சிருப்பாங்க. எப்படி நம்ப இத வடிவேலு வந்து வாங்குன அரிசி மூட்டைகள் எடுத்தோம்ல எல்லாமே வியாபாரி மூலமா ஒரு குடோன்ல ஸ்டோர் பண்ணி வச்சாரோ, அதே போல நம்ப வாங்கி வச்ச பங்குகள் எல்லாமே இந்த புரோக்கர் அக்கவுண்ட் மூலமா NSDL அல்லது CDSLன்ற டீமேட் அக்கவுண்ட்ல தான் போய் ஸ்டோர் ஆகி வைக்கும். இந்த ஷேர் எல்லாமே அதுல தான் வந்து பாதுகாப்பா இருக்கும். அதுக்காக நம்ம ஒரு கமிஷன் பே பண்ணுவோம். எப்ப நம்ப வந்து வடிவேலு வந்து இந்த எது அரிசி மூட்டைகளெல்லாம் விக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாரோ, அப்ப என்ன பண்ணுவாரு, குடோன்ல இருக்க அரிசிகள வெளிய எடுத்து வித்துருவாரு. அதே போல நம்ப எப்பல்லாம் பங்குகள வந்து இங்க புரோக்கர் அக்கவுண்ட் மூலமா விக்கிறோமோ, அப்ப என்ன பண்ணுவாங்க, இந்த CDSL, NSDLல 2த்துல ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சிருந்த ஷேர்ஸ வெளிய எடுத்து, அத வந்து வித்து பணமாக்கி நம்ம அக்கவுண்ட்டுக்கு திருப்பி குடுத்துருவாங்க. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவ ஷேர் மார்க்கெட்ட படிக்க விரும்புற உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இதே போல பல பயனுள்ள தகவல்கள சிம்பிளான எக்ஸாம்பிள்ஸோட நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். அதற்கு நீங்க ஃபுல் சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.